இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள், நட்சத்திர கோவில்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக தீபாவளி திருநாளை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு தகவல்களோடு இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தீபாவளி பண்டிகைனா என்ன அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நாம் புரிய வைக்கணும். முதல்ல பெரியவங்களுக்கே ரொம்ப பேருக்கு விஷயம் தெரியல. தீபாவளினா யாரோ ஒரு நரகாசுரன் ஒரு அசுரன் இருந்தானா, அந்த அசுரனை பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவனை சம்ஹாரம் பண்ணிட்டார். அவர் பூதனையிலிருந்து ஆரம்பித்து கம்சன் வரைக்கும் நிறைய பேரை சம்ஹாரம் பண்ணியிருக்கார். பூபாரம் குறைப்பதற்காக எடுத்துக்கப்பட்ட அவதாரம் அது. அதில் நரகாசுரன் ஒரு அசுரன் இருந்தால் அந்த அசுரனையும் அவர் சம்ஹாரம் பண்ணிட்டார். அதை அந்த அசுரன் இறந்து போனதை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அது தவறான கருத்து. ஒருவர் இறந்த நாளை மற்றவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு எதிரியாக இருந்தாலும் செய்ய மாட்டார். இந்த கதை எப்படி ஏற்பட்டது என்று தெரியவில்லை. நரகாசுரனை வதம் செய்த நாள் தீபாவளி நாளாக இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பில் இருந்தே தீபாவளி பண்டிகை இருக்கிறது. தீபாவளி பண்டிகை என்பது மிக பழமையான ஒரு பண்டிகை. சரி, இந்த நரகாசுர வதம் என்பது ஒரு முக்கிய காரணம் அல்ல. பல காரணங்களுள் இதுவும் ஒன்று. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ், நாட் தி மெயின் ரீசன் என்று நீங்கள் நினைத்தால் வேறு என்ன காரணம் சார் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நரகாசுரன் என்று சொல்லப்படுவதே ஒரு தீய சக்திகளின் உருவமாக கருதப்படுகின்றது. நமக்குள்ளே எவ்வளவோ தீய எண்ணங்கள் வரும். நாம் பல பாவங்களை எல்லாம் செய்திருப்போம். நமக்குள்ளேயே சில எதிரிகள் இருக்கிறார்கள். காம குரோத மதம் ஆச்சரியம் என்னும் எதிரிகள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் என்னும் எதிரிகள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள். ஈகோங்கிற ஒரு மிகப்பெரிய எதிரி தான் மனுஷனை அழிக்கிறது. பெரும்பாலோருடைய அழிவுக்கு காரணமே ஈகோ, அகந்தை. தன்னை விட்டா யாரும் இல்லைங்கிற ஒரு அகம்பாவம் இருக்கிற மனுஷன் என்னைக்குமே வாழ முடியாது. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஆகவே இது போன்ற நம்முள் உள்ள தீய சக்திகளை அழித்துக் கொள்வதற்காக நாம் சில வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் தீபாவளி திருநாள் வழிபாடு. தீபாவளிங்கிறது ஒரு முக்கியமான பூஜை பண்ற ஒரு நாள். ஜெகநாதனாக விளங்குகின்ற ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை குறித்து நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு, எனக்குள்ளே இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் அழித்து விடு. பூதனை முதலான பல அரக்கர்களை கொன்ற நீ, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பாரத போரை நிகழ்த்திய எனக்குள் இருக்கும் அதர்ம சிந்தனைகளை அகற்றிவிடு, தீய எண்ணங்களை போக்கிவிடு. அரக்கத்தனமான குணங்கள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இன்றோடு பொசுங்கி போகட்டும். தீபாவளி என்றால் தீப வரிசை என்று ஒரு பொருள். தீபச்சரம், தீபவளி. ஸ்வரங்கள் வரிசையாக பாடப்பட்டால் அதை ஸ்வராவளி என்று சொல்வார்கள். அதே போல தீபங்கள் வரிசையாக ஏற்றி வைத்தால் அதற்கு தீபாவளி என்று பெயர். ஆக அகந்தை என்னும் இருளை நீக்குவதற்காக நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, நான் என்று ஒன்றுமே இல்லை, அனைத்துமே நீதான், அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா தஸ்மாத் காருண்ய ரக்ஷ ரக்ஷ ஜெகநாதா ரக்ஷ ரக்ஷ மகாபிரபு ஸ்ரீகிருஷ்ணா என்று சொல்லி அவனை சரணடைந்து வைணவத்தின் அடித்தளமாக ஆதார ஸ்துதியாக விளங்குகின்ற அந்த சரணாகதி தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டு, எல்லாம் அவனே என்று சொல்லி அவனுடைய திருவடிகளிலே சரண் புகுந்து, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது சொன்னது போல, வள்ளுவர் சொன்னது போல, மலர்மிசை ஏகின பெருமானாகிய திருமாலின் திருவடிகளிலே சரண் புக வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு பண்டிகை தான் தீபாவளி பண்டிகை. மிகச்சிறந்த ஒரு வைணவ பண்டிகை எது என்றால் தீபாவளி பண்டிகை தான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது என்று சொல்லி அந்த கிருஷ்ணபிரானின் திருவடி கமலத்தை இறுக பிடித்து கொண்டு அவனிடம் சரணாகதி பண்ணுகின்ற ஒரு நாள் இந்த தீபாவளி நாள். எதற்காக சரணாகதி பண்ணுகிறோம்? நரகாசுரனை விட கடுமையான கொடுமையான பல எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கலாம், வரலாம், வந்திருக்க கூடும், இப்பொழுதும் இருக்கலாம். அத்தகைய எண்ணங்களை எல்லாம் நீ அழித்து விடு. ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு கொடு. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தினசரி ஒளிமயமான எதிர்காலம் பார்க்கிறோம். இருந்தாலும் வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக் கொள்ளும் நாள் தான் தீபாவளி. நரகாசுரன் என்று உருவகப்படுத்தப்பட்டது நமக்குள் இருக்கின்ற நரர்களாகிய நாம் மனதிலே வைத்திருக்கின்ற
அசுரத்தனமான எண்ணங்களைத்தான் நர அசுரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நர அசுரர்களான நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் ஒழிந்து விட்டால் நாம் நரகத்திற்கு செல்ல மாட்டோம், நல்ல சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பது அர்த்தம். இப்படியும் இதற்கு ஒரு வியாக்கியானம் சொல்லலாம். அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அனைத்து உயிர்களிலும், அசையும் உயிர்களிலும் அசையா உயிர்களிலும், உயர்திணை பொருட்களிலும் அக்ரிணை பொருட்களிலும், ஜீவன்கள் உள்ளவற்றிலும் அல்லாதவற்றிலும் எங்கும் நிறை பரபிரம்மமான அந்த கண்ணனின் திருவடிகளை சரணடைய வேண்டும் என்னும் தத்துவத்தை உணர்த்துகின்ற நாள் தான் தீபாவளி. தீபத்தை ஏற்றி வைப்பது எதற்காக? உள்ளே இருக்கின்ற இருள் நீங்க வேண்டும் என்பதற்காக. பட்டாசு போன்றவற்றையெல்லாம் கொளுத்துவது எதற்காக? நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்களெல்லாம் கருக வேண்டும். இறைவனின் திருவடி கமலம் பட்டு நமது மனதிலே உள்ள அசுர எண்ணங்களெல்லாம் கருகி சாம்பலாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அகந்தை, ஈகோ என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயம் இருக்கிறதே, இது பல குடும்பங்களையே அழித்து கொண்டிருக்கிறது. என்னிடம் ஒரு அம்மா ஜோதிடம் பார்க்க வந்தார். அந்த பெண்மணியுடைய மகள் அமெரிக்காவிலே இருக்கிறாளாம். நல்ல வரம், நல்ல இடம், மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கார், நிறைய சம்பாதிக்கிறார், வசதியான குடும்பம், அமெரிக்காவில் வேற போய் நிறைய சம்பாதிக்கிறார் சொல்லி இவங்க ஆசையாக அவங்க கேட்டதையெல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அமெரிக்காவில் இருக்கிற மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெண்ணை ரொம்ப துன்புறுத்துகிறார். அழகாக இருக்குது அந்த பொண்ணு, சந்தோஷமாக அங்கே போய் குடும்பம் நடத்திட்டு போகலாம். எதுக்காக இப்படியெல்லாம் அந்த பொண்ணை போட்டு பிடிங்க எடுத்து சித்திரவதை பண்ணி தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க? இதற்கு பின்னாலே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இங்கே சென்னையிலே இருக்கின்ற அந்த மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா அவர்கள் இங்கேருந்து ஃபோன் பண்ணி தன்னுடைய அமெரிக்காவில் இருக்கிற பையன்கிட்ட பேசி, அவள் ஏண்டா எனக்கு ஃபோனே பண்ணலை, அவள் என்னடா பண்ணுறா, அவள் என்னடா திமிரு பிடிச்சவளா இருக்கா, அவளை நீ ஏண்டா சும்மா விட்ட, உங்கள் அம்மாவை அவமதிச்சிட்டாடாவ அப்படின்னு இந்த அம்மா காலங்காலத்தால் எதையாவது போட்டு கொடுத்துருவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அந்த பெண்ணுக்கு அடி உத. இது போன்ற தீய எண்ணம் உள்ளவர்கள் அந்த தீய எண்ணத்தை அழிப்பதற்காகத்தான் தீபாவளியை கொண்டாடுகிறோம். தீபாவளி அன்றைக்கி எனக்கு ஜரிகை வேஷ்டியில் இவ்வளோ ஜரிகை கேட்டேன், ஆனால் இவ்வளோ தான் இருக்குது, 4 வரக்கடை இல்லை 3 வரக்கடை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் இன்றைக்கும் இருக்காங்க. தீய எண்ணங்களை அழித்து கொள்வதற்காக இறைவனிடத்திலே சரணடைந்து அவனை வழிபட்டு நமது மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாக இந்த தீபாவளி பண்டிகை விளங்குகிறது. தீபாவளி என்று வேறு என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இதன் தொடர்ச்சியாக நாளைய நிகழ்ச்சியிலே சொல்லவிருக்கிறேன். மீண்டும் நாளை தினம் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.